வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பூக்களின் ராணின்னு சொல்லக்கூடிய ரோஜா பூ பற்றின ஒரு சின்ன தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. பூக்கள்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரோஜா பூக்கள்னால் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா செடிகள்லையுமே விதைகள் இருக்கிற மாதிரி இந்த ரோஜா பூ செடிகள்லையுமே விதைகள் இருக்கும். நம்மள நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே கட் பண்ணி விட்டுருவோம். பூக்களுக்கு அடியில இருந்து தான், இல்லைன்னா பூக்களுக்கு உள்ள இருந்து தான் விதைகளே வரும். இது ஒரு ஃப்ளோரிபண்டா டைப் செடி. சம்மர் ஸ்னோன்னு பேர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நல்லா ஒயிட் கலரில் பூக்கும். இது பிங்க் கலரில் பூக்கும். சம்மர் ஸ்னோலேயே பிங்க் கலர் பூ அகல்யா ரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் சரியான மழை. அப்போ எல்லா தொட்டிகளுமே தண்ணீரில் முங்கிருச்சு. அப்போ பூக்கள் பூக்கிற டயத்தில் நல்லா பூத்துக்கிட்டு இருந்த செடி தான் தண்ணியில் முங்கி செடியெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அன்கண்டிஷனாக ஆயிடுச்சு. அதில் நான் சரியாக கவனிக்காமட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு நிறைய பூக்கள் தர ஆரம்பிச்சிச்சு. அதில் அந்த டைமில் நான் பூக்களை கட் பண்ணி விடாமல் அந்த செடியிலே இருந்து வாடி விழுந்திருக்கு. அப்படி இருக்க டயத்தில் அதுக்கு அடியில் சீட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை நான் பார்க்கவே இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்க்குறேன். நல்லா பழுத்த பிறகு அது பச்சை கலரில் இருக்கும்போது தெரியல. பழுத்த உடனே ஒரு ரெட் கலரில் இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருண்டையாக குட்டியாக இருந்தது. அந்த கருவேப்பிலை பழம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், இது ரோஜா செடியோடைய விதைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விதைகள் ரோஸ் ஹிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடைசி நுனி பாகத்தில் தான் இந்த விதைகள் பிடிக்குது. இதை கட் பண்ணி சரி நம்ம உள்ளே பார்க்கலாம், சீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். இதை ரோஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்னாலே கண்டிப்பாக உள்ள சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அதான் உங்களுக்காக இதை கட் பண்ணி உள்ள சீட்ஸ் எப்படி இருக்குது, நல்லா திரட்சியாக இருக்கா, எப்படி இருக்குது விதைகள்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அதை ரெண்டாக கட் பண்ணேன். ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் கட் பண்ணல, ப்ராப்பராக கட் பண்ணல. ஆனால் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இந்த சீட்ஸ் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக சீட்ஸ் நம்ம இந்த கொய்யா விதைகள் மாதிரி இருக்குது. ஃப்ரூட் நல்லா பழுக்கலை, ஒரு முக்கால் ஸ்டேஜில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சீட்ஸில் இருந்து நம்ம செடிகள் நல்லா முத்தி இருந்துச்சுன்னா அந்த விதைகளை எடுத்து நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் ப்ரொபகேட் பண்ணலாம். ஆனால் அந்த விதைகள்லேருந்து முளைக்கிற செடிகள் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது, ரொம்ப வீக்காக தான் இருக்கும். நல்ல மெச்சூர்டான செடியிலிருந்து நல்ல ஒரு திரட்சியான கம்பு கட் பண்ணி வச்சு அந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக உருவாக்குற செடிகள் தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நிறைய பூக்களும் கொடுக்கும். பூக்கள் பூத்து முடித்த உடனே ப்ராப்பராக டெட் கட் பண்ணி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த சீட்ஸ் ஃபார்ம் ஆனால் நம்ம கொடுக்குற சத்துக்கள் எல்லாமே அந்த சீட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கே போயிடும். செடிகள் ஹெல்த்தியாக வளராது. அதனால் எப்பயுமே கரெக்டாக ப்ரூன் பண்ணி விடுறது அவசியம். அப்போ தான் புது தளிர்களும் கிடைக்கும், செடியும் நல்லா ஹெல்த்தியாக நிறைய படர்ந்து விரிஞ்சு நல்ல ஷ்ரப் மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.